காரக்குடி. ஏய், எத்தனை நாளைக்குடா காரக்குடி தூத்துக்குடிட்டு இருப்பீங்க? அஜித் கொண்டு தெரிடா. இந்த பாட்டு மிக்சிங்ல வருது. ஒரு சரக்கு மேலே அது மிக்சிங்கா? வீட்டில் இருந்து கூப்பிட்டாங்களா? பேசாதீங்க, அமைதியாரு. யார் அமைதியாக இருக்காதடா. அப்போ இந்தா இதை தின்னுட்டு. ஹலோ ஏங்க எங்கங்க இருக்கீங்க? அது மீட்டிங். ஒரு கிளாஸ் ஊற்றுறேன். ஆமாம்மா. சரி சீக்கிரம் வாங்க. சரி வந்துடுறேன். இதுக்கு தாண்டா நல்லா கல்யாணமே பண்ணல. உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லு. பண்ணாதவனுக்கு பண்ணலையேன்னு சொல்லி கவலை, பண்ணவனுக்கு ஏன் பண்ணோன்னு கவலை. அது சொல்லு. ஊத்துங்கடா. மாப்பிள்ள நீ கொல்றாப்பா. ஏங்க குடிச்சிருக்கீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே வரீங்க. இப்படி குடிச்சிட்டே வீட்டுக்கு போறீங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கூட சொல்ல மாட்டாங்களா? தானே ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதே குடிக்கிறதுக்கு தானே. இப்போ எதுக்கு கத்துற? எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தாங்க. நீங்களும் இப்படி குடிச்சிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒண்ணா நான் என்னங்க பண்ணுவேன்? வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி தரேண்ணா. அப்புறம் உனக்கு ஷாப்பிங், ஆன்லைனில் தேவைப்படுற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கூட வாங்கி தரேன்ல. உன் புருஷன் ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்திருக்கான்னு யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லை. டெய்லியும் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு கரெக்டாக வந்துடுறேண்ணா. அப்புறம் என்ன மயிருக்கடி, நான் சும்மா எப்போ பார்த்தாலும் குடிச்சிருக்கியான்னு கேட்டுட்ருக்க. சரி சாரி, குடிச்சனால டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி ஒன்றும் இல்லை. ஒன்று சொல்லட்டா? குடிக்கிறவன் அவனுக்கா தோணி அந்த குடியை விட்டாதான் உண்டு. அது வரைக்கும் அந்த கடவுளே வந்தாலும் குட்டு மூட பேடு மூட மாற்றாத. ஹலோ சொல்கிறா மச்சான், நைட்டு பர்த்டே பார்ட்டி இருக்குடா, வாங்கி வந்துடுறேன். சரி நீ சாப்பிட்டு தூங்கு, நான் வந்துடுறேன்.
எனக்குன்னு யாருமே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது என் புருஷன் மட்டும்தான். ஆனா அவரு இப்படி குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா அது நடக்குமா நடக்காதான்னு கூட எனக்கு தெரியல. இந்த வேண்டுதல் உனக்கு கேட்டுச்சுன்னு நம்புறேன். எனக்கு வேணுங்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான். என் புருஷன் என்கிட்ட பழைய மாதிரி பேசணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் இந்த குடியை வெறுக்கணும். யாராச்சும் குடிக்க கூப்பிட்டா அவங்க மேல கோவம் வரணும். அதை நீ தான் பார்த்துக்கணும். இனிமே உன்னதான் நம்புவேன். மச்சான் நம்ம பிராண்டு தானே? நம்ம ஃப்ரெண்டே தான். டேய் என்னடா என்னைக்கெல்லாம் சைடிஸ் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இவன் தான் சைடிஸ் எல்லாம் திங்க மாட்டானாமா, தேவட்டுமாமா. அப்புறம் எதுக்குடா சரக்கு அடிக்க வர தவட்டுறவன்? மச்சான் ஒன்றை மாதிரி வர முடியுமாடா? ஒரு ஃபுல்லுக்கு மட்டோருக்கு அடிக்கிறவன். ஊத்து. ம் என்னடா? இல்லைடா வரும்போது பன்னீர் சோடா குடித்தேன், கேஸ் வருது. ம் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. சொல்றா. டேய் மச்சான், என்ன சரக்க மூக்கிட்ட கொண்டு போற போய் தேட்டரியாமா? நான் தகட்டுறேண்ணா. ரொம்ப கூட அதெல்லாம் இல்லைடா, போன வைடா. டேய் குடிக்கிறியா? நான் குடிக்கவா? என்ன மாடா அதை வச்சுட்டு இருக்க? 3வது ரெண்டே அடிக்க போறோம்டா. குடிக்கிறேன். ஏங்க குடிக்கலையா இன்னைக்கு? ஏய் என்னது இது? பிளாக் காஃபிங்க. தலை வலிக்குதுன்னு குடிச்சிட்டு இருந்தா தான் உங்களுக்கும். அம்மா நான் உனக்கு கேட்கட்டா? இந்த சும்மா இல்லாமல் இந்த ரீல்ஸை நோண்டிட்டு இருக்கும்போது உங்கள் கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டாரா? இந்த பவுடரை சாப்பாட்டில் கலந்து கொடுங்கள், குடிப்பழக்கத்தை மறந்து விடுவார் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பவுடரை வாங்கி எனக்கு சாப்பாடில் கலந்து கொடுத்துட்டியா? என்னங்க எப்படி சொல்றீங்க? அப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா? சத்தியமா? சத்தியமா இல்லைங்க. சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கேன், நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம். வெளியே போலாமா? சரி சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன்.
மச்சான் எப்பயும் சரக்குலாம் கிறுக்கு குஸ்திரிவா சரக்கு ஏன் உட்காந்துருக்க? ஆமா மச்சான், பிளாக்ல எல்லாம் கொட்டுறாங்க, குடியும் குடித்தனமா இருப்பான், இப்படி ஆயிட்டான். எப்பட்றா ஆன வேணா குடிக்க போனா அவ்வளோதானே. ஆமா மச்சான், வா குடிக்கிறோம். வாங்கடா போலாம். ஏண்டா சரக்கு அடிக்க தானே கூப்பிட்டோம், அவன் என்ன எப்படி அடிச்சுட்டு போறான்? ஏய், காந்தி ஜெயந்தி கூட பிளாக்ல வாங்கி குடிப்பான். இப்போ நான் சரக்கு சொன்னா நம்ம அடிச்சுட்டு போறான். டேய் வெண்ண, நானும் அதுதான்டா சொன்னேன். சரி வா குடிக்க போலாம். திரும்பவுமா? ஆமாடா வாடா. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ம். நம்ம இப்போ ஹாப்பியாக இருக்கோம், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கோம்னா அது காரணமே அந்த சாமி தாங்க. அந்த சாமி கிட்ட வேண்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க குடிக்கிறதே விட்டுட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏய் என்னடி பேசுற? சாமி நல்லா இல்லை, எனக்கு குடிக்க தோணலை, அதனால நான் குடிக்கல. அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் சாமி கிட்ட வேணல இருந்தா நீங்க குடியவே வெறுத்தீங்க. குடிய பார்க்கும்போதே உங்களுக்கு அருவருப்பா, அது காரணமே சாமி தாங்க. ஓ ஓ ஓ அப்பவே நினைச்சேன்டி, இந்த குடியை பார்த்தாலும் எனக்கு வாந்தி வர்றது காரணமே எனக்கு சாப்பாடு ஏதோ கலந்து கொடுத்துட்டல. ஏங்க அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? இது காரணம் சாமி தாங்க. சரிடி, அப்ப இன்னைக்கு நான் குடிக்கிறேன், முடிஞ்ச சாமியை தடுக்க சொல்லு. இரு வரேன். ஏங்க என்ன சாமி, இத்தனை நாள் நீ தான் என்னை குடிக்க விடாம கண்ட்ரோல் பண்ணன்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. இத்தனை நாள் எனக்கு குடிக்க தோணலை, அதனால நான் குடிக்காம இருந்தேன். சரி, அப்படி நீ தான் என்னை இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்றேன்னா இன்னைக்கு நான் குடிக்க போறேன். நீ இருக்கிறது உண்மையா இருந்தா தடுத்துக்க. ஏங்க சாமி கிட்ட போய் பாப்போம். உன் சாமிக்கிட்டே இன்னைக்கு சொல்லிட்டேன், முடிஞ்சா நான் குடிக்கிறத இன்னைக்கு தடுத்து பாருங்க. எதுக்குங்க? நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், பார்த்து போய்க்க. எங்கடா? ஏய், ஏன்டா திடீர்னு அவசரமா பாட்டில்லாம் என்கிட்ட சொன்னேன்? அது அப்புறம் பேசிக்கலாம்டா, எடுறா. ஒரு கிளாஸ் தான் இருக்கு. நீங்களா நீ குடிக்கிறது இல்லை, நான் மட்டும்தான். எது, நீ மட்டும் தான் குடிக்க போறியா? எது? நான் மட்டும்தான் குடிக்க போறேன். ஊத்து. ஹலோ, போன வை. ஊத்தா. வாங்கி. ஊத்துறா. ஏன்டா ஆடுற? ஊத்துறா ஒழுங்கா. நீ தான்டா சரக்கு அடிக்கிற, எங்களுக்கு எதுக்குடா போதை இருக்குது? என்ன நீ குடிச்சா எங்களுக்கு போதே இருக்குது? ஏண்டா மோந்து பார்த்துக்க 2 பேரும் போதையாகிறீங்களாடா? போங்கடாங்கிட்டு. இவ்வளோ குடிச்சு நம்ம கொண்டு வாங்கல. டேய் என்னடா, ஏதாவது டூப்ளிகேட் சரக்கு தான் வாங்கிட்டு வந்துட்டீங்களாடா? நீ குடிச்சா உனக்கு போதையாகாது, உன் கூட இருக்கணும் தான் போதையாகும்.